கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2025 வருடம் சாம்பட் புதன் என்கிற இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 4 அதிகாரம் முதல் 11 வசனங்கள். இந்த வேத பகுதியிலும் கூட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் வனாந்தரத்திலே சென்று பசியோடு அவர் தன்னை தன்னுடைய பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்தவ பாரம்பரிய வழக்கத்தின்படியாக நாம் கடைபிடித்து வருகின்ற இந்த 40 நாட்கள் தபசு நாட்கள் அல்லது லெந்து நாட்கள் என்பது கிறிஸ்தவ ஜீவியத்திலே மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுமே கூட 40 நாட்கள் தனித்திருந்து ஊழியத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் முன்பதாக தன்னைத்தான் ஆயத்தப்படுத்தினார் என்று வேதம் நமக்கு உணர்த்துகின்றது. வேதத்திலே இது போல அநேக மக்களை நாம் பார்க்க முடியும். நோவா, அவரை தொடர்ந்து மோசே, தாவீது, எலியா என்று அநேக தேவனுடைய பிள்ளைகள் 40 நாட்கள் கடவுளுடைய பாதத்திலே தரித்திருந்து அதன் பின்பதாக அநேக நன்மைகளை, கிருபைகளை, வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களை காண்பதாக நாம் வேதத்திலே பார்க்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய அனுதின வாழ்க்கையில கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு வேலையை கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த நாட்களின் வழியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு வழியில நம்மை நாம் வருத்தி கடவுளுக்காக கர்த்தர் கொடுத்த நல் வாழ்விற்காக நன்றி செலுத்தும் வகையில நாம் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய வழியில இன்னும் அதிகமாக நம்மை நாம் ஆயத்தம் செய்து கொள்ளும் வண்ணமாக ஆண்டவருடைய பாதத்திலே தரித்திருக்க இப்படிப்பட்ட சில நாட்களை நாம் வரையறுக்க கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். வேத வியாக்கியானர்களைப் போல வீணான சிந்தனைகளை, வீணான பேச்சுக்களை இதனை குறித்து எடுத்துக்கொள்ளாதபடிக்கு வேதத்தில் இந்த 40 நாட்கள் உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று வீண் வார்த்தைகளை அளப்பாதபடிக்கு. எனக்கு பிரியமானவர்களே, இந்த 40 நாட்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிற நாட்கள், நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க கர்த்தர் கொடுத்திருக்கிற நாட்கள். இதில் நாம் ஜெபத்திலே தரித்திருந்து ஒரு உபவாசம் இருந்து நம்முடைய அநேக கர்த்தருக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்களை தவிர்த்து நம்முடைய வாழ்க்கையை இன்னும் ஆழமாக கர்த்தருக்கு பிரியமாக நடத்த ஒரு எடுத்துக்காட்டான நாட்களாக, ஒரு ஆஸ்வாதத்தின் நாட்களாக, ஒரு ஆயத்தத்தின் நாட்களாக இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யட்டும். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனுடைய சமூகத்திலே வாருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்வதைப் போல நம்மை ஆண்டவருடைய பாதத்தில் அதிகமாய் ஊற்றி நம்மை நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்து கொள்வோம். அதற்கு இந்த உபவாச நாட்கள், லெந்து நாட்கள், தவசு நாட்கள் நமக்கு உதவியாயிருக்கட்டும். தேவன் தாமே இந்த நாட்களை இன்றிலிருந்து இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, நீர் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர், எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். இந்த நாட்களிலும் கூட இன்றிலிருந்து ஆரம்பமாக இருக்கிற கடவுளே, நல்ல இந்த தவசு நாட்களுக்காய், உபவாச நாட்களுக்காய், லெந்து நாட்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில உண்மை அதிகமாய் தேட இந்த நாட்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கட்டும், ஆஸ்வாதமாக இருக்கட்டும். பசியுள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க, தேவையில் உள்ளவர்களுக்கு தேவைகளை சந்திக்க, அன்பு கூற, இன்னும் ஆவியின் கனிகள் ஒவ்வொன்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க ஆண்டவரே இந்த நாட்கள் உதவியாக இருக்கட்டும். இந்த நாட்களில கடைபிடிக்கின்ற ஒவ்வொன்றும் கூட இனிவரும் நாட்களில வாழ்நாள் முழுவதும் அதனை தொடர்ந்து கடைபிடிப்பதற்கு உதவியாக இருக்கட்டும். அது போன்ற கிருபைகளை, அது போன்ற தீர்மானங்களை இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளும் எடுத்து உமது நாம மகிமைக்காய் உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க நீர் உதவி செய்யும்படியாய்
மீட்பரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.